தேவமாதாவின் வணக்க மாதம் 6ஆம் நாள். தேவாலயத்தில் தேவமாதாவின் ஜீவியம். முதலாவது, பரிசுத்த கன்னிகை சர்வேசுரனை நாடி நடந்து கொண்டிருந்தாள். இரண்டாவது, சர்வேசுரனை மாத்திரமே நினைத்து கொண்டிருந்தாள். மூன்றாவது, சர்வேசுரனுக்காக மாத்திரமே வேலை செய்து கொண்டிருந்தாள். முதலாவது, எவ்வித ஆசீர்வாதத்தினாலும் வரங்களினாலும் நிறைந்திருந்த தேவத்தாய் மறைந்த ஜீவியும் ஜீவிப்பதற்காக தேவாலயத்திற்கு செல்லும் பொழுது நாமும் அவளுடன் கூட சென்று அவ்விடத்தில் அவளுடைய சுகிர்த்த நடவடிக்கைகளை காண்போம். தேவாலயம் தேவ ஊழியத்துக்கு மாத்திரம் குறிக்கப்பட்டிருக்கிறதை அவள் நினைத்து அவ்விடத்திலிருக்கும் வரையிலும் சர்வேசுரனை மாத்திரமே நாடி அவரை சகல புண்ணியங்களாலும் பிரியப்படுத்த வேண்டுமென்று கவலையாயிருந்தாள். காலையில் உதிக்கிற சூரியனானது மென்மேலும் அதிக ஒளியுடன் விளங்குகிறது போல நம்முடைய ஆண்டவள் புண்ணியத்தினாலும் சாங்கோபாங்கத்தினாலும் நாளுக்கு நாள் அதிகமாய் விளங்கி தொலங்கிக் கொண்டிருந்தாள். அவளிடத்தில் தேவ சிநேகமும் மனத்தாட்சியும் சாந்த குணமும் தபசும் அடக்க ஒடுக்கம் முதலான சுகிர்த்த புண்ணியங்களும் அதிக சோபையுடன் விளங்கிக் கொண்டிருந்தன. நாமும் அந்த சுகிர்த்த மாதிரிகையை பின்பற்றி நம்மால் முடிந்த அளவுக்கு பிரயாசப்பட்டு நம்முடைய ஆத்துமங்களை புனிதப்படுத்துவதற்கு முயற்சிப்போம். எல்லோரும் தேவமாதாவைப் போல் ஒரு விசேஷமான வார்த்தை பாட்டை கொடுத்து தங்களை சர்வேஸ்வரனுக்கு ஒப்பு கொடுக்கிறது அவசரமல்ல. இத்தகைய பாக்கியம் தெரிந்து கொள்ளப்பட்ட சிலருக்கு மட்டுமே கிடைக்கின்றது. அவர்கள் மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என்னும் மூவகைகளையும் வெறுத்து தங்களை சர்வேஸ்வரனுக்கு அர்ப்பணிக்கிறார்கள். ஆனால் நாம் எந்த அந்தஸ்தில் இருந்தாலும் தேவ கற்பனைக்கு ஏற்றவாறு நடக்கவும் தபம் தருமம் செய்யவும் மீட்பு பெறுவதற்குரிய நற்கிரிகைகளை செய்யவும் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்நாள் மட்டும் அந்த கடனை தகுந்த அளவில் செலுத்தி வந்தோமோ இல்லையோவெனில் சிந்தித்து பார்ப்போமாக. இரண்டாவதாக, தேவமாதா தேவாலயத்தில் மறைந்து தேவ சமூகத்தில் எப்பொழுதும் இருந்தது போல நடந்து சர்வேஸ்வரனை இடைவிடாமல் நினைத்து அவரை அதிகமாக நேசித்து வந்தாள். அப்போது புனித அமிர்தநாதர் கூறுவது போல தேவ சத்தியங்களை அதிக பக்தியோடு தியானித்து அவசரங்களில் மாத்திரம் பேசுவாள். தன் இருதயத்தில் பற்றி எரிகிற தேவ சிநேக அக்னியால் ஒடுக்கும் நல்லதென்று எண்ணி ஜெபிப்பதில் சர்வேஸ்வரனோடு பிணைக்கப்படுவதை மாத்திரம் பெரிதாக எண்ணிக்கொண்டிருந்தாள். நாமும் தேவ மாதாவைப் போல சர்வேஸ்வரனை மாத்திரம் நாடி இடைவிடாமல் அவருடைய சமூகத்தில் நடக்க கடவோம். அவரை அடிக்கடி நினைத்து நாம் செய்கிறது எல்லாம் அவருக்கு பிரியமாய் இருக்கும் கருத்தோடு செய்ய கடவோம். மூன்றாவது, தேவமாதா சர்வேஸ்வரனுக்காக வேலை செய்து கொண்டிருந்தாள். ஒரு நொடியாகிலும் வீணாக செலவழிக்காமல் எப்பொழுதும் ஜெபிக்கிறதும் கை வேலைகளை செய்கிறதும் ஞான புத்தகங்களை வாசிக்கிறதும் இன்னும் அநேக சுகிர்த்த புண்ணியங்களை நிறைவேற்றுவதுமே அவளுடைய அலுவலாயிருந்தது. சர்வேஸ்வரனிடத்தில் திரளான தேவ வரங்களை அடைந்து அபூர்வமான நன்மாதிரிகையையும் பரிசுத்தமான புண்ணியங்களையும் தம்முடைய நடத்தையால் நன்கு காண்பித்து வந்தாள். அவளுடைய தேவ சிநேகம் மட்டில்லாததுமாய், தாட்சி கரை காணாததுமாய், மாசில்லாததுமாய், தேவ பக்தியானது குறைவில்லாததுமாய் இருந்ததுமன்றி மரி அன்னையுடைய சுகிர்த்த நடத்தை பிறருக்கு
ஓர் கண்ணாடி போல் விளங்கினதாம். நாம் இந்த அதிசயத்துக்குரிய திருக்கன்னிகையின் நன்மாதிரிகையை பின்பற்றுவோம். அவளுடைய நல்ல வழியை பின்பற்றி நடக்கிறது நமக்கு நன்மையும் அவசியமாய் இருக்கிறது. ஜெபம். திவ்ய கன்னிகையே, என் இரட்சகருடைய தாயாவதற்கும் பாவிகளுக்கு அடைக்கலமாவதற்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மா, என் பேரில் இரக்கமாயிரும். பாவியாகிய நான் உம்முடைய தஞ்சமாக ஓடி வந்து உமது பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுகிறேன். நான் உம்முடைய கிருபையை அடைவதற்கு பேறு பெற்றவனாய் இராத போதிலும் உம்மை நம்பிக்கையோடு மன்றாடுகிறவர்களை ஒரு காலம் நீர் புறக்கணிப்பதில்லை என அறிந்து நான் உம்மை கெட்டியான நம்பிக்கையோடு இறந்து மன்றாடுகிறேன். ஆகையால் சகல மோட்சவாசிகளின் ராக்கினியே, என் ஈடேற்றத்தை அலட்சியம் செய்து எண்ணிக்கை இல்லாத பாவங்களை கட்டிக்கொண்ட பாவியாகி எனக்கு உதவி செய்தருளும். நீர் சர்வேஸ்வரனுக்கு மிகவும் பிரியமுள்ளவளாய் அவரிடத்திலே எவ்வித நன்மையையும் பெறுவதற்கு பேறு பெற்றவளாய் இருக்கிறதினால் எனக்கு மகா தயை செய்து எனக்காக சர்வேஸ்வரனிடத்தில் மன்றாடி நான் பாவ வழியை விட்டு விலகி சுறுசுறுப்போடு மீட்பு பெறும்படியாக கிருபை செய்தருளும். இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த்த ஜபமாவது, நான் உம்மை ஸ்துதிக்கவும் என் சத்துருக்களை வெல்லவும் உதவி செய்தருளும் தாயே. 6ஆம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது, பிற சமயத்தினர் சிலரிடம் வேதத்தை பற்றி பேசி அவர்களுக்கு சத்தியத்தை தெரிவிக்கிறது. புதுமை. கிருபை நிறைந்த அன்னை எல்லா இடங்களிலும் தமது பேரில் பக்தியுள்ள ஜனங்களுக்கு மேலான வரங்களை அளித்து வந்தாலும் சில ஸ்தலங்களை விசேஷமான பிரியத்துடன் தெரிந்து கொண்டார் போல அந்த ஸ்தலங்களில் தம்முடைய தயாளமும் வல்லபமும் அதிகமாக விளங்க திருவுளம் கொண்டார். அதன்படி எல்லா நாடுகளிலும் பரிசுத்த கன்னியின் பெயரால் கட்டப்பட்டு அதே பெயர் பெற்று விளங்கும் கோவில்கள் அநேகம் இருக்கின்றன. லொரேத் என்னும் பரம ஆண்டவளுடைய கோவில் அனைத்துலகிலும் உள்ள கீர்த்தி பெற்ற கோவில்களுள் ஒன்று. பாலஸ்தீன் நாட்டில் நசரேத் என்னும் ஊரில் தேவமாதா வாழ்ந்த ஒரு சிறு வீடு இருந்தது. அதில் ஆண்டவருடைய சம்மணசானவர் இறங்கி வந்து பரமநாயகிக்கு மங்கள வார்த்தை சொன்னார். அதில் மனிதரை ரட்சிக்க வருகிற சுதனாகிய சர்வேஸ்வரன் மனித அவதாரம் எடுத்தார். அதில் இயேசு கிறிஸ்து நாதரும் வந்தார்கள். அதனால் விசுவாசிகள் பூர்வீக நாள் தொடங்கி அந்த வீட்டை மகா வணக்கத்துடன் சங்கித்து கொண்டு வந்தார்கள். அதை பார்க்கும்படியாக அயல் நாட்டிலிருந்து அநேகம் பேர்கள் வருவார்கள். புனித ஞானப்பிரகாச ராஜா 1252ஆம் ஆண்டில் அத்திருத்தலத்தை சந்தித்து வணங்கினார். ஆனால் அந்த நாள்களில் முகமதியர் அதிக பலம் அடைந்து அநேக பட்டணங்களையும் பிடித்து அத்திருத்தலத்தையும் நிர்மூலமாக்க எண்ணியிருந்தார்கள். அத்தகைய இன்னல்களுக்கு எல்லாரும் பயப்படும் பொழுது வருத்தமுமின்றி தடையுமின்றி எவ்வித அற்புதங்களையும் செய்கிற சர்வேசனுடைய அருவருக்கப்படாத வல்லபத்தினால் இந்த திருவீடு தானிருந்த இடத்தினின்று தூக்கப்பட்டு முதல் ஸ்க்லாவோனியா நாட்டிலும் பின்பு இத்தாலிய நாட்டில் லொரேத்தும் பட்டணத்திலும் வைக்கப்பட்டது. இந்த அற்புதமான நிகழ்ச்சி 5ஆம் செலஸ்தினுஸ் பாப்பானருடைய ஆளுகையில் சம்பவித்ததாம். அவ்விடத்தில் வைக்கப்பட்ட திருக்கோவில் முன்னே நசரேத்தூரில் பக்தியோடு வணங்கப்பட்ட சிறு வீடுதான் என நிச்சயமாக அறிந்து ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ச்சி அடைந்து அதை மிகவும் பக்தியோடு கொண்டாட தொடங்கினார்கள். அந்த வீடு அதிக சிறியதாயும்
வருகிற ஜனங்கள் இருக்க போதாததுமாய் இருந்ததால் அதை சுற்றிலும் விரிவான கோவிலை கட்டினார். இந்த திருத்தலத்தை வணங்க புனித பாப்புகளும் அரசர்களும் எண்ணிக்கையில் அடங்காத ஜனங்களும் போகிறார்கள். இன்றும் இந்த கோவில் பெயர் பெற்று விளங்குகிறதும் அல்லாமல் இதில் அநேக அற்புதங்களும் நடந்து வருகின்றன. இந்த கோவிலில் பிரவேசித்து தேவமாதாவை வணங்க வருகிறவர்கள் தாங்கள் தேவ பக்தியினால் பிரமிப்பு அடைகிறது போல காணப்படுவார்கள். இத்திருத்தலத்தில் விசுவாசிகள் அடைந்த ஞான உபகாரங்களுக்கு அத்தாட்சியாக அநேக அடையாளங்களை பார்க்கலாம். இங்கே நாம் சொன்னவைகளை கேட்ட கிறிஸ்தவர்களே அந்த வீட்டை பார்க்க ஆசைப்படுகிறீர்கள் அல்லவா? ஆனால் அவ்விடத்துக்கு போகக்கூடாமையால் தேவமாதாவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட சில கோவில்களை சந்திக்க கடவீர்கள். புனித பெர்னத் தேவமாதாவை நோக்கி வேண்டிக் கொண்ட ஜெபம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமுச்செறிந்தழுது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் இருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் இருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் இருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். காணாவூர் புதுமை, அதன் காரணம் நீ அம்மா. தூய்மையான உள்ளம், நீ தேவன் வாழும் இல்லம். கையேந்தி வந்தோம் எம் குறை கேளும் அம்மா. தேவன் வாழும் இல்லம், நீ தேடி வந்த செல்வம். காணாவூர் புதுமை, அதன் காரணம் நீ அம்மா. கையேந்தி வந்தோம் எம் குறை கேளும் அம்மா. காணாத இயேசுவையே தேடி அலைந்தாயே அம்மா. தேடி வரும் எம்மையும் அம்மையே கண் பாரும். விண்ணில் வாழும் உம்மிலே அன்பு கொள்ள மெல்ல மெல்ல சொர்க்க வாசல் திறக்குதே.